தேவக்கோட்டை அருகே கண்டதேவியில் உள்ள சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் தொடங்கியிருக்கிறது. கோயில் தேரோட்டத்தை ஒட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். கண்டதேவி கோவில் தேரோட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கோவில் தேரோட்டத்தையொட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். முத்துராமன், வணக்கம். தற்பொழுது சிவகங்கையில் கண்டதேவி கோயில் தேரோட்டம் தொடங்கி இருக்கிறது. அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இருக்கக்கூடியது கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலானது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட கோயிலாகும். இந்த கோயிலானது முன்னொரு காலத்தில் நாடுங்கிற ஒரு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இஞ்சனை நாடு, செம்பன்மர் நாடு, இரகுசேரி நாடு, தென்னிலை நாடு என 4 நாடுகளுக்கும் 192 கிராம மக்களும் இந்த கோயிலானது பாத்தியப்பட்ட கோயிலானது. இக்கோயில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த தேரானது 1992ஆம் ஆண்டு தேரை வடம்பிடித்து இழுப்பதில் இரு பிரிவினரிடையே பிரச்சனை நிலவியது. அதனைத் தொடர்ந்து 2002 2006 வரை பலத்த பாதுகாப்புடன் தேரோட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாசம் நடைபெறுவதற்காக தேரோட்டத்தை நிறுத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தேரோட்டமானது 2 மணிக்கும் 2014ஆம் ஆண்டு குடமுழுக்காக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறும் என மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் தேரோட்டம் அடுத்த தேரோட்டம் நடைபெறாத நிலையில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து கண்டதேவியைச் சேர்ந்த மகா சிதம்பரம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். தேரை ஓடுவதற்கு அரசு காலதாமதப்படுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு முறை நீதிமன்றத்தை நாடினார். அதனைத் தொடர்ந்து சென்றால் நீதிமன்றமானது அறநிலையத்துறை சார்பில் தேர் பழுதடைந்துள்ளது என்ற காரணம் கூறியது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.